வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் அப்பம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, 1 கப் ரவை, 1 கப் சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 2 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஆயில் தேவை, உப்பு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த 2 வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சோன்னா நல்லா கட்டி இல்லாமல் வரும். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர், ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நம்ம கோதுமை மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, ரவை 1 கப் எடுத்ததுனால 3 கப்பு, அதனால் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கப் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம், கலந்துக்கலாம். இப்போ 2 கப்பு ஊற்றி நல்லா இது கலந்துருக்கோம். பாருங்க கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னொரு கப்பும் இதில் ஊற்ற போகிறோம். ரவைலாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஊறிச்சுன்னா ரவை நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இந்த தண்ணியாக இருக்கிறது திக்காகிடும். வாழைப்பழத்துக்கு பதிலாக நம்ம தேங்காவை திருவியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி குட்டி குட்டி பீஸாக நெய்யில் வறுத்து கூட போடலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்யலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி எடுத்து ஊற்றணும். பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள். அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அடியில் பாருங்கள் ஒட்டாமல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்ப போகிறோம். இன்னொரு தடவை நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் ஊற்றினா தான் மேலே எழும்பி வரும், இல்லைனா அது பிரிஞ்சிரும். பாருங்கள் இப்போ நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ அது ஊற்றுனதுக்கப்புறமா மேலே எழும்பி வரும். அடுத்தது நம்ம ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா உப்பி வரும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தனியாக ஒன்று ஊற்றிட்டு அப்புறமா அது உப்புனதுக்கப்புறம் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காயிலனா அது பிரிஞ்சிரும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஊற்றும் போது நம்ம ஸ்லோவில் வச்சு ஊற்றணும். ஆனால் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஊற்றணுன்னா ஒட்டாமல் இருக்கும்.
தீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஊற்றுனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றுனதை ஃபஸ்ட்டு திருப்பி போடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இது வந்து கார்னர்ஸ்லலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளெல்லாம் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றணும், இல்லைன்னா அது பிரிஞ்சிடும். ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நித்யாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய்.